Hey there, this is Sam, the Chief Mentor from Destiny Reinventing Education. And இன்னைக்கு இன்னொரு அமேசிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்ண மறுபடியும் வந்துட்டேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ நோ வாட், நம்ம இனிமேல் அடிக்கடி இந்த சேனல் மூலமாக மீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு த டிப் ஆஃப் த டே இஸ் மை டியர் டீச்சர். உங்கள் ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. மேத்ஸ்க்கு ஒரு டீச்சர், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டீச்சர், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டீச்சர், பயாலஜிக்கு ஒரு டீச்சர், சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு டீச்சர், அண்ட் இங்கிலீஷ், லாங்குவேஜ், இந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. பட் என்னதான் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு டீச்சர் இருந்தாலும் ஸ்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியாமல் போகுது. ஒய்? இதுக்கு என்ன ரீசன் கேட்டால் அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிற ஆன்சருக்கு என் டீச்சர் சரியாகவே சொல்லி தரல, டீச்சர் சொல்கிறது ஒன்றுமே புரியல, டீச்சர் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு தான் சரியாக புரியல, டீச்சர் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு புரிஞ்சது ஆனால் அது என்னமோ தெரில, எக்ஸாமில் மறந்துட்டேன். இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்கிற காரணங்கள். பட் பிரச்சனை எங்கன்னா ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன்ஸ் கிடையாது, ப்ராப்பராக டீச்சரோட நாலேஜை யூஸ் பண்ணிக்கல. உங்கள் டீச்சரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டாலே உங்கள் ப்ரிப்ரேஷன் பெஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் உங்கள் ப்ரிப்ரேஷன் பெஸ்ட்டாக இருந்தாலே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்க போகிறீங்க. ஸோ இந்த டீச்சரை யூஸ் பண்ணிக்கிறது எப்படி, அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, பி கரேஜஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் மேலே ஒரு பயம். டீச்சர் மேலே பயம் இருக்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். பட் நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியலனா அது பர்சனலாக போய் டீச்சர்கிட்ட நம்ம கேட்டால் அவங்க ப்ரைவேட்டாக நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் டீச்சர்கிட்ட ப்ரைவேட்டாக போய் ஒரு டவுட் கேட்குறதுக்கே பயந்தா அது யாரோட தப்பு? உங்களுக்கு ஒரு கான்செப்டை உங்கள் டீச்சரை விட யார் பெஸ்ட்டாக சொல்லி தருவா? ஸோ பி கரேஜஸ். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில், ஒரு கான்செப்டில் ஒரு டவுட் கிரியேட் ஆகுதோ, இல்லை ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுதோ, உடனே டீச்சர்கிட்ட பர்சனலாக ப்ரைவேட்டாக போய் கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி கிளாரிஃபை பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்பர் 2, கிவ் அ ட்ரை. நம்ம டீச்சர்கிட்ட ஒரு கான்செப்டை ப்ரைவேட்டாக போய் கேட்கலான்னு இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை டேரெக்டாக டீச்சர்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டை டீச்சர்கிட்ட எனக்கு இது ப்ரைவேட்டாக சொல்லித்தாங்கன்னு கேட்குறத விட, மேம் இந்த கான்செப்டை நான் படித்து பார்த்தேன், இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பட் இந்த இடத்துல மட்டும் இது ஏன் இப்படி வந்துச்சு, இதில் என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல மேடம், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா ப்ளீஸ், இப்படி கேளுங்க. பிகாஸ் எப்போ நீங்கள் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களோ அப்போவே நீங்கள் அந்த டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டீச்சர் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் ஏற்கனவே டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணதுனால உங்களுக்கும் அந்த டீச்சருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகியிருக்கும். சொல்லப்போனால் உங்கள் கிளாஸ்லேயே உங்கள் டீச்சருக்கு நீங்கள் ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக ஆகியிருப்பீங்க. நம்பர் 3, யூஸ் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் டீச்சர் கூட எந்த அளவுக்கு நீங்கள் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. சார் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொன்னது உங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி. உங்கள் சப்ஜெக்டில் எந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேத்தமெட்டிக்ஸில் ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் நீங்கள் படித்து கற்றுக்கிறத விட டீச்சர்கிட்ட இந்த மாதிரி டாபிக்ஸில் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணாலே ஈஸியாக கற்றுக்கலாம். டீச்சர்ஸோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. லீவ் டைமில் கூட அவங்க கூட நார்மலாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிஹைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஷோ கிராட்டிடியூட் வித் ரெஸ்பெக்ட். ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு யர் டீச்சர். டீச்சர் உங்களை திட்டினாலோ இல்லை பனிஷ் பண்ணாலோ அது உங்களோட பெஸ்ட் வேர்ஷனை வெளியில் கொண்டு வரதுக்காக அவங்க போடுற எஃபர்ட்ஸ். ஸோ அதுக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே எப்படி தன்னோட பசங்க நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்குமே தாங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகணும், நல்லா டெவலப் ஆகணும், நல்லா டாப்பில் போகணும், பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் ஆல்வேஸ் டிசர்வ் த ரெஸ்பெக்ட். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அண்ட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு தெம். உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேங்க்யூ ஸோ மச்னு உங்கள் டீச்சர்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க போடுற எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. த மோர் யூ தேங்க் யூர் டீச்சர், த மோர் யூ கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யூர் டீச்சர். அவ்வளோதாங்க. இந்த 4 டெக்னிக்ஸ் மட்டும் உங்களோட எல்லா டீச்சர்கிட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹை பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் வச்சாலும், எந்த டெஸ்ட் வச்சாலும், எந்த சப்ஜெக்ட் வந்து வச்சாலும் நீங்கள் ஈஸியாக டாப் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்களை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் யூ நோ வாட், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ரீட் யுவர் பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் ஒரு அமேசிங்கான டிப்போட நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then, this is Sam, the Chief Mentor from Desi Renewable Education. Bye.